Hello children, Mathematics Olympiad workbook 4th standard. Okay va? இந்த workbookல உள்ள problems பார்க்கலாம். Contents பாருங்க எத்தனை chapters இருக்குன்னா 7 chapters இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு question paper இருக்கு. Last year question paper 2023. அந்த இயரோட question paper ஒன்று model question paper இருக்கு. Okay va? So இப்போ இந்த 4th standard bookல நம்ம last 6 chapters, first 6 chapters பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம எந்த chapter பார்க்க போறோம்னா last chapter 7 logical reasoning. Okay? Chapter 7 logical reasoning. So question number 1, select the figure from the options which when placed in blank space of figure X would complete the pattern. Select the figure from the options. The options ல இருந்து நம்ம figure select பண்ணனும். என்னது? Which when placed in blank space of figure X. இந்த blank spaceல எந்த options இதுல கரெக்டா fix ஆகும் அப்படிங்கறத நம்ம இப்போ என்ன பண்ணனும்? செலக்ட் பண்ணனும். ஓகேவா? would complete the pattern. இந்த pattern வந்து அது கம்ப்ளீட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. சரியா? சோ பாருங்க இப்போ இந்த ஃபிகர்ல பாருங்க எப்படி இருக்கு? ஒரு கார்னர்லயும் இந்த ரெட் கலர் இருக்கு. சோ அப்ப என்ன வரும்? இங்கேயும் இந்த கார்னர்ல தான் என்ன வரும்? அந்த ரெட் கலர் வரும். ஓகேவா? சோ அப்ப இந்த கார்னர்ல ரெட் கலர் வர மாதிரி, அப்ப இந்த கார்னர் அப்படின்னா ரைட் சைடு ரெட் கலர் வர மாதிரி எங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஆப்ஷன் ஏ இல்ல, ஆப்ஷன் சி இல்ல. ஆப்ஷன் சி வந்து ரைட் சைடு தான் இருக்கு. பட் இந்த ரெட் கலர் எங்க வரும்? இந்த சி எடுத்துட்டு போய் நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எங்க இருக்குன்னா இந்த இடத்துல வரும். ஓகேவா? பட் இந்த கார்னர்ல தான் எங்க வரணும்? நமக்கு ரெட் கலர் வரணும். அப்ப என்னது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் டி பாருங்க இங்க சென்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பேட்டர்னாக வருது. இந்த பேட்டர்னில் நம்ம இந்த 4 ஃபிகர்ஸில் போய் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்னரில் ரெட் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. செகண்ட் கொஷின், the position of the first and the last alphabets in the word production are interchanged. Similarly, the position of the second and the second last alphabets are interchanged and so on. Which of the following will be the fourth to the right of the 8th alphabet from the right end after the rearrangement? So ஒரு பெரிய தியரி மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா பார்க்கலாம். The position of the first and last alphabets in the word production are interchanged. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா the word first நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? So word என்னது? production. Okay? production இந்த word. இப்போ கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் ஆஃப் திஸ் வேர்ட் என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஆல்ஃபபெட் வந்து இங்கே போகணும், இந்த ஆல்ஃபபெட் வந்து இங்கே வரணும். ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? ஸோ அப்போ இங்கே என் போட்டுக்கணும், ரிமைனிங் வேர்ட்ஸ் அப்படியே தான் இருக்கணும். ஸோ RODUCTIO, இங்கே என்னக்கு பதிலாக என்ன போடணும்? இப்போ பி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சிமிலர்லி இதே மாதிரியே the position of the second and second last alphabets are interchanged. அப்போ செகண்ட் ஆல்ஃபபெட்ன்றது R, செகண்ட் லாஸ்ட் ஆல்ஃபபெட்ன்றது O. இது என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ ஆன். அப்போ இதே மாதிரியே பண்ணணும். ஸோ the last 2 letter, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும், அடுத்து செகண்ட் லெட்டரும் செகண்ட் லாஸ்ட்டும், அண்ட் ஸோ ஆன்னா என்ன அர்த்தம்? தேர்ட் லெட்டரும் தேர்ட் லாஸ்ட்டும், ஃபோர்த் லெட்டரும் ஃபோர்த் லாஸ்ட்டும், ஃபிஃப்த் லெட்டரும் ஃபிஃப்த் லாஸ்ட்டும் எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நம்ம 1 by 1 பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா R இங்கே போகணும், O வந்து இங்கே வரணும். அப்போ N O. எகெயின் ரிமைனிங் வேர்ட்ஸ் என்னது? ரிமைனிங் வேர்ட்ஸ் இதான். இது அப்படியே எழுதிடலாமா? ODUCTI. இங்கே ஓக்கு பதிலாக என்ன வரணும் நமக்கு? ஓ வந்து இங்கே இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கிற R வந்து இங்கே வரணும். RP. ஓகே. இப்போ என்ன பண்ணியாச்சு? 2 லெட்டர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து தேர்டு லெட்டர், இங்கே தேர்டு லெட்டர் இங்கே போகணும், இங்கே தேர்டு லாஸ்ட் வந்து இங்கே வரணும். இது தேர்டு, இது செகண்டு. ஓகே, இது ஃபஸ்ட்டு. சரியா? இப்போ தேர்டு வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அப்போ NO, இங்கே ஓ இருக்கிற இடத்துல என்னது? இந்த ஓ இருக்கிற இடத்துல I வந்துடும். I
டியூசிடி. அப்போ ஐ இருக்கிற இடத்துல என்ன வந்துடும்? ஓ வந்துடும். ஓஆர்பி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபோர்த்து. இதில் ஃபோர்த் லெட்டர் என்ன? டி. இங்கேருந்து ஃபோர்த் லெட்டர் லாஸ்ட் ஃபோர்த் என்ன? டி. அப்போ டிடி இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ஓஐ டி வந்து இங்கே போயிடும். அப்போ டி இருக்கிற இடத்துல என்ன வரணும்? டி வரணும். டியூசி. இங்கே டி இருக்கிற இடத்துல டி சேஞ்ச் பண்ணிடணும். ஓஆர்பி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் லெட்டர். ஃபிஃப்த் லெட்டர் என்ன பாருங்கள்? 1 2 3 4 5 யூ. இங்கேருந்து ஃபிஃப்த் லெட்டர் பார்த்தா 1 2 3 4 5 சி. ஸோ இது இங்கே போகும், இது இங்கே போகும். ஓகேவா? ஸோ அப்போ NOITCU DORP. ஓகேவா? இப்போ கிவன் வேர்டு ப்ரொடக்ஷன்ற வேர்டை கண்டிஷன் படி ஃபுல்லாக இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கொஷினை பார்க்கலாம். Which of the following will be the fourth to the right of the eighth alphabet from the right end after the rearrangement? அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேர்டு வந்து இதான். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் த ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன பார்க்கணும்? ஃப்ரம் த ரைட் எண்டு. ரைட் எண்டுலேருந்து பார்க்கணும். அப்போ ரைட் எண்டுலேருந்து எயித் ஆல்ஃபபெட்டு. ரைட் எண்டுலேருந்து எயித் ஆல்ஃபபெட் என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எது ரைட் எண்டு? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? லெஃப்ட்டு, இது ரைட்டு. நம்மளோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான். அப்போ ரைட்லேருந்து எயித் ஆல்ஃபபெட் 1 2 3 4 5 6 7 8. இதுதான் என்னது? எயித் ஆல்ஃபபெட். ஓகேவா? இது எயித் ஆல்ஃபபெட். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோர்த் டு தி ரைட் ஆஃப் த எயித் ஆல்ஃபபெட். அப்போ எயித் ஆல்ஃபபெட் நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? ஐன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஃபோர்த் டு தி ரைட் ஆஃப் த எயித் ஆல்ஃபபெட்டு. எயித் ஆல்ஃபபெட்டுலேருந்து ஃபோர்த்தாக உள்ளது. எயித் ஆல்ஃபபெட்டு ரைட்டில் ஃபோர்த்தாக உள்ளது. ஓகேவா? ஸோ ஃபோர்த்து டு தி ரைட் ஆஃப் தி எயித் ஆல்ஃபபெட்டு. எயித் ஆல்ஃபபெட்டோட ரைட் சைடில் உள்ள ஃபோர்த்து லெட்டர் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ எயித் ஆல்ஃபபெட் இது தான். இந்த எயித் ஆல்ஃபபெட்டுக்கு ரைட் சைடு எகெயின் இது தான். எகெயினில் உள்ள ஃபோர்த் லெட்டர். அப்போ 1 2 3 4 இதுதான் ஃபோர்த்து லெட்டர். ஓகேவா? இந்த லெட்டர் தான் இப்போ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ which of the following will be the fourth to the right of the eighth alphabet from the right end after the rearrangement? அப்போ ப்ரொடக்ஷன்ற வேர்டை ரீஅரேஞ்ச் பண்ணதும் நமக்கு இந்த வேர்டு கிடைக்குது. இந்த வேர்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அதில் என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட்லேருந்து எயித் ஆல்ஃபபெட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து எயித் ஆல்ஃபபெட்டோட ரைட் சைடு உள்ள ஃபோர்த் லெட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்த் டு தி ரைட் ஆஃப் த எயித் ஆல்ஃபபெட்டு. ஓகேவா? அப்போ எயித் ஆல்ஃபபெட் நமக்கு என்ன? ஐ. ஐயோட ரைட் சைடில் உள்ள ஃபோர்த் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ ஃபோர்த் லெட்டர் என்ன? டி. நம்ம அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆன்சர் டி. ஓகே, ஆப்ஷன் ஏ. புரியுதா? blink பண்ணிக்கோங்க. blink your eyes now. Okay. Question number 3. Kanika is facing towards museum. She makes 3/8 turn in anti-clockwise direction and then 1/4 turn in clockwise direction. What will she be facing now? Okay va? So அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கனிகா இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் மியூசியம். மியூசியத்தை ஃபேஸ் பண்ணி கனிகா நிற்கிறா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா? அவள் 3/8 டர்ன் ஆன்டி கிளாக்ஸ் டைரக்ஷனில் டர்ன் பண்ணுறா. அதுக்கப்புறம் எகெயின் 1/4 டர்ன் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். திருப்பி 1/4 டர்ன் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் டர்ன் பண்ணிக்கிறா. அப்போன்னா இப்போ எதை ஃபேஸ் பண்ணி இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 3/8 1/4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ 3/8 1/4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள், கீழே உள்ளது தான் என்னது? டோட்டல் பார்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் இங்கே டோட்டல் பார்ட். கனிகா வந்து எத்தனை டைரக்ஷனை பார்க்குறா பாருங்கள். 1, இதை 1ன்னு வச்சுப்போம்.
1 2 3 4 5 6 7 8 8 டைரக்ஷனில் கனிகா பார்க்க முடியும் இங்கேருந்து. ஸோ ஒரு டைரக்ஷன்லேயும் ஒரு பிளேசஸ் இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்ஷன் என்ன 8. அப்போ இங்கே நமக்கு 8 இருக்குது. சரியா, இதுதான் டோட்டல் வந்து 8. இங்கே வந்து 1/4னா என்னது, டோட்டல் டைரக்ஷன்லேருந்து இதை ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா, ஃப்ராக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி சிம்பிள் ஃப்ராக்ஷனாக ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷினை நோட் பண்ணலாம். ஷீ மேக்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறா, மியூசியத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கா. அப்போ கனிகா வந்து இதான் மியூசியம். ஓகேவா, மியூசியத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஷீ மேக்ஸ் 3/8 டர்ன் இன் ஆன்டி கிளாக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா ஒரு டர்ன் அப்படின்னா டெம்பிள். ஓகேவா, 3/8 தானே இருக்குது. அப்போனா டோட்டல் பாத்தில் ஒரு டர்ன் வந்து ஒரு பிளேஸ். அப்போ மியூசியத்துலேருந்து ஒரு டர்ன் வந்து டெம்பிள், செகண்ட் டர்ன் வந்து பார்க்கு, தேர்டு டர்ன் வந்து சினிமா ஹால். அப்போ 3/8 டர்ன்னா அவள் எங்கே வந்துடுவா அப்படின்னா சினிமா ஹாலுக்கு வந்துடுவா. ஓகேவா, ஏன் நம்ம இந்த டைரக்ஷனில் வரோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் வரோம். இது வந்து என்னது கிளாக் வைஸ். இங்கேருந்து நம்ம இப்படி போனோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா, இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். அப்போ 3/8 டைரக்ஷனில் போனால் சினிமா ஹாலில் இருப்பா. அண்ட் 1/4 டர்ன் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1/4 டர்ன் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா சினிமா ஹால்லேருந்து பார்க்கு 1/4 டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதில் என்ன நோட் பண்ணணும்னா 1/4ன்னு இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேசஸ் என்ன, 8 பிளேசஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ எத்தனை டைரக்ஷன் அவள் வந்திருப்பா, 1/4ன்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா கீழே அந்த 1/4 அப்படிங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகணும்னா கன்வெர்ட் இன்ட்டு 8ன்னு சேஞ்ச் ஆகணும். அப்போ 4 வந்து 8ன்னு சேஞ்ச் ஆகணும்னா என்ன பண்ணணும், டினாமினேட்டர்லேயும் 4ஆல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/8ன்னு வரும். புரியுதா? அப்போ இப்போ என்ன பண்ணியிருப்பா, இங்கே சினிமா ஹால்லேருந்து கனிகா 2/8 டர்ன் டைரக்ஷனில் கிளாக் வைஸில் போயிருப்பா. ஓகேவா, ஸோ 1/4னா நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸு, இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து 8ன்றதுனால 8க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2/8. அப்போ இங்கேருந்து சினிமா ஹால்லேருந்து 2/8 டர்னுக்கு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், 2/8 டர்னுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிருப்பா. அப்போ எகெயின் இங்கேருந்து 2/8னா என்னது, பார்க்கு டெம்பிள், சினிமா ஹால்லேருந்து பார்க் 1, பார்க்லேருந்து டெம்பிள் 1. அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும் 2/8. இப்போ இந்த 2/8 நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் ஃப்ராக்ஷனாக ரெடியூஸ் பண்ணோம். ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பார்ப்போம், காமன் ஃபேக்டர் பார்த்துட்டு ரெடியூஸ் பண்ணும்போது 1/4. இதையும் என்ன பண்ணுவோம், 2ஆல் டிவைட் பண்ணுவோம், இதையும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1/4 கிடைக்கும். அதனால தான் இதை சிம்பிள் ஃப்ராக்ஷனில் இங்கே 1/4 டர்ன் கிளாக் வைஸ் டைரக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ சினிமா ஹால்லேருந்து 2/8 டைரக்ஷனில் மூவ் பண்ணால் டெம்பிள். ஃபைனலாக அப்போ கனிகா இப்போ எங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பா, டெம்பிளை ஃபேஸ் பண்ணி இருப்பா. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டெம்பிள். நெக்ஸ்ட் கொஷின், direction 4 to 5. There is a certain relationship between figures 1 and 2. Establish a similar relationship between 3 and 4 by selecting a suitable figure from the options, which will replace the question mark in figure 4. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்ஷன் 4 and 5 இந்த ரெண்டு கொஷின்ஸுக்கும் கொடுத்துருக்க டைரக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, சர்டன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபிகர் 1 and 2. இந்த ஃபிகர் 1க்கும் 2க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சரியா, எஸ்டாப்ளிஷ் ஏ சிமிலர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 3 and 4. அதே ரிலேஷன்ஷிப்பை 3 and 4க்கும் என்ன பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. பை செலக்டிங் ஏ சூட்டபிள் ஃபிகர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸு. ஸோ ஃபைனல் இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து சூட்டபிள் ஃபிகரை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, இப்போ இந்த கொஷின் மார்க்கில் நம்ம என்ன வரும்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, ஸோ ஆப்ஷன் 4 பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், இது ஒரு ஃபிகர், இது ஒரு ஃபிகர். இந்த ஃபிகரில் வந்து அன்ஷேடடாக இருக்குது, இங்கே ஷேடட் ஃபிகராக இருக்குது. இந்த ஃபிகர் பொறுத்தவரையும் அதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த ஃபிகர் மேலே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது.
ஸோ ஃபிகரை வச்சு பார்த்தா இங்கே ஷேடட், இங்கே அன்ஷேடட், இங்கே ஷேடட். அப்போ இங்கே அன்ஷேடட் இருந்தால் இங்கே ஷேடட் வரும். இங்கே ஷேடட்னா என்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஷேடட்னு பார்த்தீங்கன்னா ஏ இல்லை டி, இதுதான் ஆப்ஷன். நமக்கு ஆன்சரில் என்ன வரும், ஏ வரும் இல்லைன்னா டி வரும். இதை வச்சு ஒன்றும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஏவா டியா அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரில் பாருங்கள், அன்ஷேடட் பாக்ஸில் எம்பிஎஸ்வின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அல்ஃபபெட்ஸ் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ABCDFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் எம் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, NO விட்டுட்டாங்க 2 letters. அடுத்து P இருக்குது. அடுத்து QRன்னு 2 letter விட்டுட்டு அடுத்து S போட்டிருக்காங்க. அடுத்து TUன்னு 2 letter விட்டுட்டு அடுத்து V எழுதியிருக்காங்க. இதுதான் இங்கே என்ன ரூல் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, அல்ஃபபெட்ஸ் நம்பர் 26 லெட்டரில் MPSVன்னா ஒரு லெட்டர்ஸுக்கும் இடையில 2 letters விட்டுட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து அன்ஷேடடில் உள்ள மாடல். ஷேடடுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஷேடடுக்கு பாருங்கள், இந்த எம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த PSV, இங்கே பாருங்கள் PSV, அதாவது கொஞ்சம் ஆன்டி கிளாக்ஸ் டைரக்ஷனில் வந்திருக்காங்க. ஓகேவா? ஆன்டி கிளாக் டைரக்ஷன். இந்த எம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இது என்ன ஆகுது, ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. அதனால தான் PSV. அப்போ விக்கு அப்புறம் என்ன இருக்குது, விக்கு அப்புறம் 2 letter விட்டுட்டோம்னா என்ன லெட்டர் வரும், Y. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க PSVY. புரியுதா? இப்போ சிமிலர்லி இதே மாதிரியே நம்ம இங்கே பார்த்தோம்னா KNTQ. ஓகே, இப்போ அல்ஃபபெட்ஸ் நோட் பண்ணிக்கலாமா. KLMNOPQRSTUVWXYZ. ஓகே, ஸோ கே நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னது, 2 letter விட்டுட்டு N, அடுத்து 2 letter விட்டுட்டு Q, அடுத்து 2 letter விட்டுட்டு T, அடுத்து 2 letter விட்டுட்டு அப்போ என்ன வரும், W. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேவை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் வச்சிங்கன்னா இங்கே N, இங்கே Q, இங்கே T, இங்கே என்ன வரும், டீக்கு அப்புறம் 2 letter விட்டுட்டா W. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எப்படி வரும் ஆப்ஷனு, N Q T W இந்த மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸில். ஓகேவா? இது ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஷேடடாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ NQWT, NQWT. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இது அன்ஷேடட், ஷேடட். ஸோ அப்போ அன்ஷேடட் ஷேடட்னா ஆப்ஷன் A D. இதில் ஆப்ஷன் ஏவா டியானா இப்போ நமக்கு இங்கே W வந்திருக்கு. ஸோ இங்கே W இருக்குது. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது, டி. புரியுதா? ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. இது பாருங்கள் 1 and 2 ஃபிகர்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இங்கே ரெட்டு, இங்கே ப்ளூ இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம், இதை வந்து இப்படி சென்டராக பார்த்தோம், இப்படி சென்டர் லைன் பண்ணோம் அப்படின்னா, சிமெட்ரிக்கல் பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் இருக்குது, ரைட் சைடு பார்த்தா ப்ளூ இருக்குது. அப்படியே இதோட மிரர் இமேஜாக இங்கே இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடு ப்ளூ இருக்குது, ரைட் சைடு ரெட் இருக்குது. அப்போ அதே ரூல் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எஸ்டாப்ளிஷ் இங்கே பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு எல்லோ, ரைட் சைடு ரெட் இருக்குது. அப்போ இப்போ நமக்கு இங்கே உல்டாவாக மிரர் இமேஜ் எப்படி வரும், லெஃப்ட் சைடு ரெட்டு வரணும், ரைட் சைடு எல்லோ வரணும். அப்போ லெஃப்ட் சைடு ரெட்டு எங்கே இருக்குது பாருங்கள், இதில் லெஃப்ட் சைடு ரெட் இருக்குது, இதுலேயும் லெஃப்ட் சைடு ரெட் இருக்குது. ஓகேவா? பட் மிரர் இமேஜ்னா எப்படி இருக்கணும், லெஃப்ட் சைடு ரெட்டு எங்கே இருக்கணும், கீழே இருக்கணும். நமக்கு இங்கே லெஃப்ட் சைடில் ரெட்டு வந்து கீழே இருக்குது, எல்லோ வந்து மேலே இருக்குது. அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன வரும், ஆப்ஷன் ஏ. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ராக்ஷன் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்படி தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க. 1/4 டர்ன் அப்படின்னா இந்த தேர்டு கொஷினில் நமக்கு இங்கே பண்ணக்கூடாது 1/4 டர்ன், அப்போ பார்க்குன்னு போட்டக்கூடாது.
ஓகேவா? அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேசஸை கவுண்ட் பண்ணி தான் அந்த ஃப்ராக்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, blink your eyes. Bye bye.